அற்பமான எண்ணையும் வேதத்தை அறிய பயன்படுத்தி ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 25. கேள்வி எண் 1. கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் புத்திரர் எதை கொண்டு வரும்படி சொல்ல சொன்னார்? விடை கர்த்தருக்கு காணிக்கை. யாத்ராகமம் 25 1-2. கேள்வி எண் 2. கர்த்தர் யாரிடத்தில் காணிக்கை வாங்கும்படி கூறினார்? விடை மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவனிடத்தில். யாத்ராகமம் 25:2. கேள்வி எண் 3. காணிக்கைகளாக எவற்றை வாங்க கர்த்தர் கூறினார்? விடை பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல், தகசுத்தோல், சித்தி மரம், விளக்கெண்ணெய், பரிமள வர்க்கங்கள், சுகந்த வர்க்கங்கள், கோமேதக கற்கள், ரத்தினங்கள். யாத்ராகமம் 25 3-5 வரை. கேள்வி எண் 4. பரிமள வர்க்கங்கள் எதற்கானது? விடை அபிஷேக தைலத்துக்கு. யாத்ராகமம் 25:6. கேள்வி எண் 5. சுகந்த வர்க்கங்கள் எதற்கானது? விடை தூபத்துக்கு. யாத்ராகமம் 25:6. கேள்வி எண் 6. கோமேதக கற்களையும் ரத்தினங்களையும் எவற்றில் பதிப்பார்கள்? விடை ஏபோத்து, மார்பதக்கம். யாத்ராகமம் 25:7. கேள்வி எண் 7. கர்த்தர் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ண தமக்கு எதை உண்டாக்க சொன்னார்? விடை ஒரு பரிசுத்த ஸ்தலம். யாத்ராகமம் 25:8. கேள்வி எண் 8. கர்த்தர் காண்பிக்கும் எதின் மாதிரியின்படி பரிசுத்த ஸ்தலம் செய்யப்பட வேண்டும்? விடை வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி, அதன் எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படி. யாத்ராகமம் 25:9. கேள்வி 9. சித்தி மரத்தினால் பண்ணப்பட வேண்டிய பெட்டியின் அளவுகள் என்ன? விடை நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். யாத்ராகமம் 25:10. கேள்வி 10. சித்தி மரத்தினாலான பெட்டியை எதனால் மூடி அதன் மேல் திறனையை உண்டாக்க வேண்டும்? விடை பசும்பொன் தகடு. யாத்ராகமம் 25:11. கேள்வி எண் 11. எவைகளை வார்ப்பித்து பெட்டியின் 4 மூலைகளிலும் தைக்க வேண்டும்? விடை 4 பொன் வளையங்கள். யாத்ராகமம் 25:12. கேள்வி எண் 12. சீத்தி மரத்தால் எவற்றை செய்து அவர்களை பொன் தகட்டால் மூடி வளையங்களிலே பாய்ச்ச வேண்டும்? விடை தண்டுகள். யாத்ராகமம் 25:13. கேள்வி 13. எவை பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும்? விடை தண்டுகள். யாத்ராகமம் 25:15. கேள்வி 14. பெட்டியிலே எதை வைக்க வேண்டும்? கர்த்தர் கொடுக்கும் சாட்சி பிரமாணம். யாத்ராகமம் 25:16. கேள்வி 15. கிருபாசனத்தை எதினாலே பண்ண வேண்டும்? அதன் அளவு என்ன?
விடை பசும்பொன். 2.5 முழ நீளம், 1.5 முழ அகலம். யாத்ராகம் 25:17. கேள்வி எண் 16. கேருபீன்களை எதினால் செய்ய வேண்டும், எத்தனை செய்ய வேண்டும்? விடை பொன்னினால் 2 கேருபீன்கள். யாத்ராகம் 25:18. கேள்வி எண் 17. எதை அடித்து கேருபீன்களை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைக்க வேண்டும்? விடை பொன்னை தகடாய். யாத்ராகம் 25:18. கேள்வி எண் 18. கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு எப்படி இருக்கும்படி அவைகளை பண்ண வேண்டும்? விடை ஏக வேலையாய் இருக்கும்படி. யாத்ராகம் 25:19. கேள்வி எண் 19. கேருபீன்கள் எவ்வாறு கிருபாசனத்தை மூடுகிறவைகளாய் இருக்க வேண்டும்? விடை தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால். யாத்ராகம் 25:20. கேள்வி எண் 20. கேருபீன்கள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்க கடவது? விடை எதிர்முகம் உள்ளவைகளாய். யாத்ராகம் 25:20. கேள்வி எண் 21. கேருபீன்களின் முகங்கள் எதை நோக்குகிறவைகளாய் இருக்க வேண்டும்? விடை கிருபாசனம். யாத்ராகம் 25:20. கேள்வி 22. எதை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே கர்த்தர் கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைக்க வேண்டும்? விடை கிருபாசனத்தை. யாத்ராகம் 25:21. கேள்வி 23. கர்த்தர் மோசேயை எங்கே சந்தித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் மோசேயிடம் சொல்லுவார்? கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து. யாத்ராகம் 25:22. கேள்வி 24. மேஜையை எதினால் பண்ண வேண்டும், அதன் அளவு என்ன? விடை சீத்தி மரத்தால். 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழ உயரம். யாத்ராகம் 25:23. கேள்வி எண் 25. மேஜையை எதினால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்க வேண்டும்? விடை பசும்பொன் தகட்டால். யாத்ராகம் 25:24. கேள்வி 26. சுற்றிலும் மேஜைக்கு எத்தனை விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்க வேண்டும்? விடை 4. யாத்ராகம் 25:25. கேள்வி 27. எவைகளை மேஜையின் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க வேண்டும்? விடை 4 பொன் வளையங்கள். யாத்ராகம் 25:26. கேள்வி 28. பொன் வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி எங்கே இருக்க வேண்டும்? விடை சட்டத்தின் அருகே. யாத்ராகம் 25:27. கேள்வி 29. தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை எதினாட வேண்டும்? விடை பொன் தகட்டால். யாத்ராகம் 25:28. கேள்வி 30. எவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும்?
விடை தண்டுகள். யாத்ராகமம் 25-28. கேள்வி 31. மேஜைக்குரிய எவைகளை பசும் பொன்னினால் பண்ண வேண்டும்? விடை தட்டுகள், தூபகரண்டிகள், கிண்ணங்கள், பானபலி கரகங்கள். யாத்ராகமம் 25-29. கேள்வி 32. மேஜையின் மேல் நித்தமும் கர்த்தரின் சந்நிதியில் எவற்றை வைக்க வேண்டும்? விடை சமூக தப்பங்கள். யாத்ராகமம் 25-30. கேள்வி 33. குத்து விளக்கை எதினால் உண்டாக்க வேண்டும்? விடை பசும் பொன். யாத்ராகமம் 25-31. கேள்வி 34. எது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும்? விடை குத்து விளக்கு. யாத்ராகமம் 25-31. கேள்வி 35. குத்து விளக்கில் எவை பொன்னினால் செய்யப்பட வேண்டும்? விடை தண்டு, கிளைகள், மொக்குகள், பழங்கள், பூக்கள். யாத்ராகமம் 25-31. கேள்வி 36. எத்தனை கிளைகள் குத்துவிளக்கின் பக்கங்களில் விட வேண்டும்? விடை 6 கிளைகள். யாத்ராகமம் 25-32. கேள்வி 37. ஒவ்வொரு கிளையிலே எதற்கு ஒப்பான 3 மொக்குகள், ஒரு பழம், ஒரு பூ இருக்க வேண்டும்? விடை வாதுமை கொட்டைக்கு. யாத்ராகமம் 25-33. கேள்வி 38. விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான எத்தனை மொக்குகள், பழங்கள், பூக்கள் இருக்க வேண்டும்? விடை 4. யாத்ராகமம் 25-34. கேள்வி 39. எதிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழம் வீதம் 3 பழங்கள் இருக்க வேண்டும்? விடை விளக்கு தண்டில் இருந்து. யாத்ராகமம் 25-35. கேள்வி 40. பழங்களும் கிளைகளும் எதினால் உண்டானவைகளாய் இருக்க வேண்டும்? விடை பொன்னினால். யாத்ராகமம் 25-36. கேள்வி 41. எல்லாம் எதினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும்? விடை தகடாய் அடித்த பசும்பொன்னால். யாத்ராகமம் 25-36. கேள்வி 42. விளக்கு தண்டில் எத்தனை அகல்களை செய்ய வேண்டும்? விடை 7. யாத்ராகமம் 25-37. கேள்வி 43. எப்படி எரியும்படிக்கு அகல்கள் ஏற்றப்பட கடவது? விடை நேர் எதிராய். யாத்ராகமம் 25-37. கேள்வி 44. கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் எதினால் செய்யப்பட வேண்டும்? விடை பசும் பொன்னினால். யாத்ராகமம் 25-38. கேள்வி 45. குத்து விளக்கையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் எவ்வளவு பசும்பொன்னினால் பண்ண வேண்டும்? விடை 1 தாலந்து. யாத்ராகமம் 25-39. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.